எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ராகி மாவில் ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் உள்ளே சேர்த்துக்கிறேன் 1 கப்பு. 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரெண்டு கப்பு ராகி மாவு சேர்க்குறேன். இன்னும் 1 கப்பு. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கரைச்சி வச்ச வெல்லம் சேர்த்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சின பால் நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பால் சேர்த்து இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். இங்கே சீக்கிரமாக வெந்துடும். சைட்லலாம் வேக லேட் ஆகும். வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். அவ்வளோதான், நம்முடைய ராகி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.